வணக்கம். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா. ரெண்டாடி கிராமத்தில் ஆடி திருவிழா. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ரெண்டாடி காலனியில் ஆடி திருவிழா நடைபெற்றது. இதில் மாரியம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கூழ் மற்றும் பொங்கல் சுமந்து கொண்டு வீதிகள் தோறும் வலம் வந்து மாரியம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி செய்தனர். இதில் மாரியம்மனுக்கு கோழி, ஆடு ஆகியவை பலியிட்டு கூழ் வார்த்தனர். இரண்டாம் நாள் அம்மன் உருவ சிலை படம் அலங்கரிக்கப்பட்டு வண்டியில் வைத்து ஆடல் பாடலுடன் வீதி உலா வந்தனர். அம்மனை வீடுகள் தோறும் கற்பூரம் ஏற்றி பூஜைகள் செய்து பக்தர்கள் வணங்கினார்கள். மூன்றாம் நாள் கன்னிகளுக்கு பொங்கல் இட்டு படையலிட்டு வணங்கினார்கள். இந்த ஆடி திருவிழாவில் அநேக பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேல்மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே, ஆத்தாளே அழைக்கின்றேன், ஆடி இங்கு வந்திடமா. திருசூழியே, மேல்மலையனூர் அங்காளியே, மாக்காளி திருசூழியே, கூறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே. சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் மீதேறி, சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் மீதேறி, தேரோடு வீதியிலே தாயே நீ ஆடி வந்திடம்மா. அந்தரிய சுந்தரிய எங்க அங்காள ஈஸ்வரியே, அந்தரிய சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே, ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே. அம்மம்மா மலையனூர் அங்காளியே, மாக்காளி திருசூழியே.